இனி ஒருவர்களுக்கு மாலை வணக்கம். இன்னைக்கு மீன் குழம்பு தான் பண்ண போறோம். என்ன டிஃப்ரெண்ட்னு பாக்குறீங்களா? நம்ம யூஸ் பண்ற புளி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கேரளால இருக்கிற குடம்புளி யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். செம்ம சூப்பரா இருக்கும். என்னோட ஸ்டைல்ல இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. மண் சட்டியில ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. ଆଜି ଆମ ମାଛ ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଏଇଟା କିଛି ଡିଫରେଣ୍ଟ ନାହିଁ, କେରଳା ଷ୍ଟାଇଲରେ ଇମଲି ନା କେରଳାରେ ୟୁଜ୍ କରିବା। ଇମଲି ଆମେ ୟୁଜ୍ କରିକି ଯାଉଛି। ମୁଁ ସବୁ ମାଛ ସମୁଦ୍ର ମାଛ ମିକ୍ସ କରିକି କରୁଛି। இன்னைக்கு மீன் வந்து எல்லாமே நான் கலந்து வச்ச மீன் தான் பண்ண போறேன். இது வந்து அந்த துள்ளல் மீன் சொல்லுவாங்க, அதோட தலை, வாழை மீனோட தலை, அது கூடவே வந்துட்டு சங்கரா மீன் இருக்குல்ல, அதுவும் போட்டு பண்ண போறோம். மண் சட்டியில தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெயில் டைமுக்கு வந்து இப்போ இந்த மீன் குழம்பு செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம தோசை இட்லி கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்டியா இருக்கும். आजी मच्छी कोरिकी रखी बना काली की सकाले इडली दोसा संगरा नहीं तो पक्कल बर्ता संग खाइबा ପାଇଁ बढ़िया टेस्ट ଆସିବ ମାଛ ତରକାରୀ। ଆମେ ନଡ଼ିଆ ବି ପେଷ୍ଟ କରିବା, ଟିକେ ନଡ଼ିଆ, ଛୋଟ ପିଆଜ ଟିକେ, ଗୋଟେ ଟମାଟର ସବୁ ପେଷ୍ଟ କରିକି ଆମେ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେ ପେଷ୍ଟ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ବାଦାମ ତେଲ ଟିକେ, ସୋରିଷ ଟିକେ, ମେଥି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆମେ ଇମଲି ୟୁଜ୍ କରୁଛୁ ନା, ଇମଲି ବେଶୀ ଗରମ ରହିବ ବଡି ଦେବ, ସେଇଟା କମ କରିବା ପାଇଁ மெத்தி பொக்கிப்ப டைம்ல டீக் ரோய்பா। நான் புளி யூஸ் பண்றதால புளி சாப்பிட்டாவே பாடி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும்னு சொல்லுவாங்க, அதை கூல் பண்றதுக்காகவே கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன் இந்த வாட்டி நான்। கடலை எண்ணெய், கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம்। வெந்தயம் வந்து ரொம்ப பிளாக் ஆகிற வரைக்கும் விட வேணாம், கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகும்போது வெந்தயம் கரெக்டாக நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்। சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடலாம், அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் நான் அரைச்சி வச்சிருக்கேன், அது கூட ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி, இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கலாம்। ये मच्छी तरकारी ना सब बड़े छोटो प्याज यूज करिबा टाइम बढ़िया रोइबा। ऑलरेडी छोटो प्याज नोडिया टमाटर मु बॉइल ग्राइंड करके रखुची। ए संगरे मेथी सोरसो पकिबा टाइम छोटो प्याज टिके, कंचा लंका दीटा टिके, कड़ी पत्ता पकिबा ପାଇଁ दरकार। छोटो प्याजर टिके टिके रसुन रोइबा टाइम से चुप्पा रोइबा टाइम बढ़िया रोइबा टेस्ट, सेटा बोलो फुल क्लीन करिबा ପାଇଁ भी दरकार नहीं। आदा रसुन पेस्ट ना टिके पकिकी तेलर ए संगरे टिके फ्राई करिबा ପାଇଁ दरकार। टिके रसुन भी मु पकी देची। கொஞ்சமா இஞ்சி பூண்டு வந்து வெங்காயம் வதங்கும் போதே போட்டுக்கலாம், அது கூடவே பூண்டும் வந்து நாட்டு பூண்டு வந்து நான் உரிச்சு போட்டிருக்கேன்। வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து நார்மல் பூண்டு ஒரு 4-5 பல்லு போட்டவோ அதுவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்। ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாடல்ல மீன் குழம்பு பண்ணுவாங்க। ஒரிசால வந்து மீன் வந்து பச்சையா செய்ய மாட்டாங்க, வறுத்துட்டு தான் அவங்க மீன் குழம்பே செய்வாங்க। மீன் குழம்புக்கு வந்து புளி யூஸ் பண்ண மாட்டாங்க, தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க, மஸ்டர்ட் பேஸ்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஜீரகம் பேஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க। நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி வந்துட்டு இந்த டைம்ல சேர்த்துக்கலாம்। நல்லா எண்ணெயில வதக்குற அளவுக்கு கொஞ்சமா அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும்। ஆல்ரெடி நான் வந்து குடம்புளி எடுத்து சுடு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன், அதோட ஜூஸும் அந்த குடம்புளி தான்। ஒரு சின்ன பீஸ் போட்டாவே ரொம்ப புளிப்பு இருக்கும்। இந்த குடம்புளி வந்து நான் கேரளா டூர் போகும்போது வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், எதுவுமே கெட்டு போகாது, எவ்வளோ நாள் பழசாகுதோ அந்த புளி அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்। இந்த குடம்புளி வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து காலையில் வந்து நைட்டு தண்ணியில் ஒரு பீஸ் மட்டும் போட்டுட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்களேன்னா பிளட்டில் இருக்க கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன், கேட்டும் இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போதும்। நிறைய பேர் அது கரெக்டாக உண்மையான்னு எனக்கு தெரில, ஆனால் அந்த மாதிரி செஞ்சால் வந்து பிளட்டில் இருக்க கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகணும்। இந்த குடம்புளி வந்து புளி மேலே வந்துட்டு கருப்பாக தடவிட்டு தான் அது ரொம்ப வைப்பாங்க, எவ்வளோ நாள் அது வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த குடம்புளி வந்து நல்லா இருக்கும்। கொஞ்சம் ஒரு பீஸ் சாப்பிட்டாவே நம்மளுக்கு அவ்வளோ புளிப்பாக இருக்கும்। நல்லா அந்த கருப்பாக இருக்கிற அந்த மை மாதிரி இருக்கிறது வந்து போகிறதுக்கு போகாது, தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னாவே கரெக்டாக இருக்கும்। ଏବେ ଇମଲି ବ୍ଲାକ୍ କଲର୍ର ଗୋଟେ ଦେଖୁଛୁ ନା, ସେଇଠି ଗୋଟେ ଇମଲି କେରଳାରେ କଡମ୍ପୁଲି କହିବା, ବଢିଆ ଆମ କରମଙ୍ଗା ଅଛି ନା ସେମିତି ଟାଇପ୍ର ରହିବା। ସେଇଟା କାଢିକି ବେଶୀ ପୁରାନା ଟାଇପ୍ର ମାଟି ହାଣ୍ଡିରେ ରଖିବ, ସେ ଭିତରେ ଟିକେ ଆମ ଉଡ୍ ସବୁ ୟୁଜ୍ କରୁଛୁ ନା, ସେ ପାଉଡର ବ୍ଲାକ୍ରେ ମିକ୍ସ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ବେଶୀ ଦିନ ଭଲ ରହିବ। ଆଉ ବ୍ଲଡ୍ରେ କୋଲେଷ୍ଟ୍ରଲ୍ ରହିବ ରୋଗ ଏ କଡମ୍ପୁଲି ନା ଟିକେ ନାଇଟ୍ରେ ପାଣିରେ ପକେଇକି ରଖିକି ସକାଳେ ସେ ପାଣି ପିଇବା ଟାଇମ୍ରେ କୋଲେଷ୍ଟ୍ରଲ୍ କମ କହିକି ବି କହୁଛନ୍ତି। ବେଶୀ ବଢିଆ ମେଡିସିନ ଭାଲ୍ୟୁ ବେଶୀ ଅଛି ଏଇ ଇମଲିରେ। ଗୋଟେ ପିସ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ଅଲରେଡି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛି ନା ପିଆଜ, ଛୋଟ ପିଆଜ ଆଉ ଟମାଟର,
ସବୁ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେ କୋଡ଼ମ୍ପୁଲି ନା ସେ ଗରମ ପାଣିରେ ସୋକ୍ କରିକି ରଖୁଛି ନା ସେ ପାଣି ଏବେ ପକେଇକି ମିକ୍ସ କରୁଛି ମୁଁ। ତାପରେ ଟିକେ ଗୋଟେ ପିସ୍ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବେଶୀ କାଟା ରହିବ, ବେଶୀ କାଟା ନା ନାର୍ମଲ୍ ସେଇଟା ஈக்குவல் କରିବା ପାଇଁ ମୁଁ ଛୋଟ ପିଆଜ நொடியா சப் கிரைண்ட் କରିକି ରଖୁଛି। அந்த குடம்புளி ஊற வச்ச தண்ணி தான் நான் இப்போ ஊற்றிருக்கேன் குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு. ஒரு சின்ன பீஸ் போட்டாவே வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான் நான் சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே அரைச்சி போட்டிருக்கேன். நான் போட்ட தேங்காய் வந்து ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்ததால அது கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த குடம்புளி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குடம்புளியில் வந்து நிறைய மெடிசன் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவில் வந்துட்டு இந்த குடம்புளி வந்து ஒன்று பாதி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து வாங்கின்னு வரும்போது வந்து 1 கிலோ வந்து 150 ருபீஸோ இல்லை 1/2 கேஜி 150 ருபீஸ்ன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். எப்போ மீன் குழம்பு இல்லை வேறு ஏதாவது செய்யும் போது கேரளாவில் அந்த இது கரெக்டாக கேரளா டிஷ் பண்ணும்போது அந்த குடம்புளி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்றுமே கெட்டு போகல, நல்லாவே இருக்காது ஸ்டோர் பண்ணி வச்சதால. இந்த କୋଡମ୍ବୁଲି ଟିକେ ପାଣିରେ ପକେଇକି ଭଲ ଧୋଇକି ସେ ପାଣି ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ଧନିଆ ପତ୍ର ଟିକେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିଦେବା ଆମେ କ୍ଲିନ୍ କରିକି। ଏ ତରକାରୀ ମାଛ ସବୁ ମୁଁ ଫ୍ରାଏ କରିକି ୟୁଜ୍ କରିବା ନାହିଁ। ତାମିଲନାଡୁରେ ସବୁ ମାଛର ସମୁଦ୍ର ମାଛର ମୁଣ୍ଡ ୟୁଜ୍ କରିକି ଏ ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଆମେ ଆଜି କରିବ ତ ଆଜି ନାଇଟ୍ ଆମେ ଇଡଲି ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ଇଡଲି ଆଉ ଦୋସା ସାଙ୍ଗରେ କୋଡମ୍ବୁଲି ଖାଲି ଗୋଟେ ପିସ୍, ହାଫ୍ ପିସ୍ କଟ୍ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଯାଉଛି। ସେ ଗୋଟେ ଫ୍ରୁଟ୍ ସେଇଟା ସେମିତି ଶୁଖିକି ରଖିବ। ଆମ இம்லிରେ ଏଇଟା ଗୋଟେ வெரைட்டி। குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் குடம்புளி வந்து ஒரு பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரும்போது குடம்புளியோட அந்த புளிப்பு, நம்ம பச்சை மிளகாலாம் செக் பண்ணிட்டு காரம் இன்கேஸ் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு அப்படிதான் இருக்கும். அந்த குடம்புளி வந்து கரைஞ்செல்லாம் போகாது. வேணும்னா பச்சை மிளகா இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வேற எந்த மசாலாவும் போடல இதுக்கு. குழம்பு நல்லா கொதிக்கும் போது மீன் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வச்சிருக்க மீன் வந்து போட்டுடலாம். மீனெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னாவே மீன் நல்லா வெந்துடும். அந்த மீன் நம்ம வைக்கும் போதே வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை டிப் பண்ணி வச்சோம்னா மீனோட அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். நான் வாழை மீனும் அந்த துள்ளல் மீனோட தலை இதுவும் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது வந்து மீன் வந்து குழம்புக்காக தான். அந்த தலை போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ସବୁ ସମୁଦ୍ର ମାଛ ନା ସେମିତି ମୁଣ୍ଡ ସବୁ ପକେଇକି ତରକାରୀ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଏ ମୁଣ୍ଡ ହେଉଛି ନା ସେ ମାଛର ନାଁ କ'ଣ ଓଡ଼ିଆରେ ମୁଁ ଜାଣିନି। ତାମିଲରେ ନା ସେ ମାଛକୁ ତୁଲଲ ମିନ୍ କହିବ। ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ ସେଇଟା ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ବି, ତରକାରୀ କରିବା ପାଇଁ ବି। ସେ ଇମଲି ନା ଆମ କୋଡମ୍ବୁଲି ନା ସେ ସେମିତି ରହିବ ତରକାରୀରେ, ବେଶୀ କାଟା ରହିବ ନା। ଆଉ ସେଇଟା ବି ମୁଁ ଗୋଟେ ପିସ୍ ପକେଇଛି। ତରକାରୀ ରେଡ଼ି ହୋଇଗଲା। ଉପରେ ଦେଖ ତେଲ ସବୁ ବଢ଼ିଆ ଆସୁଛନ୍ତି। ଟିକେ ଧନିଆ ପତ୍ର, କଡ଼ି ପତ୍ର ଆଉ ବି ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ ମାଟି ହାଣ୍ଡିରେ। ଆପଣମାନେ ବି ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲ୍ରେ ମାଛ ତରକାରୀ ଆଉ କେରଳାରେ ଇମଲି ୟୁଜ୍ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ଲାଗିବ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କமெண்ட் କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ। நீங்களும் வந்துட்டு எல்லா மீனும் மிக்ஸ் பண்ணி கேரளா ஸ்டைலில் இந்த உங்ககிட்ட வந்து குடம்புளி இல்லைன்னா நார்மல் புளி யூஸ் பண்ணி கூட பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்। கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம்। இப்போ நைட்டு டிஃபன் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குன்னா, தோசை மாவு இருக்குன்னா நீங்கள் காலையில் இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டு அப்படியே மண் சட்டியில் வச்சுட்டோம்னாவே செம்ம சூப்பராக இருக்கும்। இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। ஒவ்வொரு மீனுக்கும் வந்து ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும்। நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடும்போது குழம்பு வந்து இன்னும் சூப்பராக தான் இருக்கும்। நான் வாங்கிட்டு வந்த மீன் வந்து எங்கள் பசங்களுக்கு ஃப்ரை பண்ணால், என் பையனுக்கு ஃப்ரை பண்ணால் பிடிக்குன்னா அந்த மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தலை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டு ஒரு நாள் குழம்பு செய்கிறோன்னா, நான் நைட்டு டிஃபன் செய்கிறேன்னா இன்றைக்கி காலையில் அதை பிளான் பண்ணி செய்வோம்। நானும் அந்த மாதிரி தான் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன்। பிடிச்சா லைக் பண்ணுங்கள்। தேங்க்யூ ஸோ மச்।